அதுவே சொன்னாரு ஆனால் இந்த இன்ஜின் கையில் ஆகிட்டாடா மீன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குறது? பார்த்தாவே தெரியும். எனக்கு தெரியும். கண்ணு நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஓகே. மீன் பல பழம் இருக்கும். மீன் கண்ணு இந்த மாதிரி பிளாக்காக இருக்குங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கும். கொஞ்சம் பழைய மீன் வச்சுட்டோம்னா மீன் இந்த மாதிரி இருக்காது, ஷைனிங் இருக்காது. ஷைனிங் இருக்காது. பார்க்க வெட்டும் போது இந்த மாதிரி ரத்தம் வராது. ரத்தம் வராது. ஒரு மாதிரி இருக்கும். போடுமா? போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு துண்டு விழுவாது. துண்டு விழுவாது. கொலகொலன்னு இருக்கும். கொலகொலன்னு இருக்கும். தலையெல்லாம் கட் பண்ணலாமா? தலை எப்படி கட் பண்ணுவீங்களா? இந்த போட அப்படி போட. சின்னதாக இருந்தால் தேங்காய் பாறை, பெருசாக இருந்துச்சுன்னா லா பாறை. என்ன மீன் இது? இது வந்து கண்டல்னு சொல்லுவாங்க. மட சங்கரா, சங்கரா மீன் தான். சங்கரா வெரைட்டி. ஓகே. மட சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மினிமம் ஒரு 4 கிலோவுக்கு மேலே வளரும். இது நல்லா இருக்கும். அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சங்கரா மீன் டேஸ்ட் இருக்கும். அங்கே பங்கு போட்டு 11 பைய. 11 பையா? ஆமா. ஏடா இது 11 பைய எப்பற வர? நம்ம 9 பேர். ஆமா. நான் போட்டு 2 பைய கேக்குறாரு. போதுமா? இந்த குழம்பு வைக்கலாமா பொரிக்கிறது தானே? பொரிக்க நல்லா இருக்கும். பொரிக்க நல்லா இருக்கும். ரெண்டு பீஸ் போடுவா? ஒரு மேலே கோடு போட்டு. முள்ளு இருக்குமா? அது இருக்குது. சங்கரா மாதிரி தானே? சங்கரா மாதிரி.